எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவுக்காக ரஷ்யா உருவாக்கி கொடுத்த டமல் போர் கப்பல் பாகிஸ்தானுக்கு எதிராக நேரடியாக களமிறக்கப்படும் டமல் ஃப்ரிகேட் ஷிப். இந்தியாவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை தர மஸ்கிட்டோ ட்ரோனை உருவாக்கியிருக்கும் சீனா. இந்தியா, பாகிஸ்தான், சீனாவுக்கு நடுவுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் டிஃபென்ஸ், ஜியோபாலிட்டிக்ஸ் தெரிஞ்சுக்க மேல இருக்க ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆசிய கண்டத்துல சீனாவுக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய ராணுவ பலத்தை வச்சிருக்க நாடான இந்திய கடற்படையோட பலத்தையும் பல மடங்கு அதிகமாக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா அரேபியன் சீல பாகிஸ்தான் ராணுவத்தால ஏற்படக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை விட இந்தியன் ஓஷன் மூலமா இந்தியாவுக்கு சீனா கொடுத்துக்கிட்டு இருக்க பாதுகாப்பு அச்சுறுத்தல் தான் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்குன்னு ஜியோபொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. குறிப்பா இலங்கையோட ஹம்மந்தோட்ட துறைமுகத்தை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்க சீனா இதை பயன்படுத்தி இலங்கைக்கு தன்னோட போர் கப்பலையும் உளவு கப்பலையும் அடிக்கடி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இதோட சேர்த்து இந்தியா மிசைல் டெஸ்டிங்ல பண்ணும்போது சீனா அதை துல்லியமா கண்காணிக்கிறதுக்காக தன்னோட உளவு கப்பலுங்களை இந்தியன் ஓஷன் கடல் பகுதியில அடிக்கடி உலாவ விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையும் முன் வச்சு இந்தியா தன்னோட கடற்படை பலத்தை அதிகமாக்குற விதமா INS விக்ராந்த், INS விக்ரமாதித்யான்னு 2 ஏர்கிராப்ட் கேரியருக்கு பலம் சேர்க்கிற விதமா புது டெஸ்ட்ராயர் ஷிப்புங்களையும் ஃப்ரிகேட் ஷிப்புங்களையும் தொடர்ச்சியா உருவாக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுல உள்நாட்டுல உருவாக்கக்கூடிய டெஸ்ட்ராயர் ஃப்ரிகேட் ஷிப்புங்களோட சேர்த்து இந்தியாவோட உண்மையான நட்பு நாடா இருந்துகிட்டு இருக்க ரஷ்யாவோட உதவியோட 4 சக்தி வாய்ந்த ஸ்டெல்த் ஃப்ரிகேட் ஷிப்புங்களை உருவாக்க இந்திய கடற்படை முடிவு பண்ணாங்க. இதுக்காக 2016ல ரஷ்யாவோட போடப்பட்ட ஒப்பந்தப்படி ரஷ்யாவோட யாண்டர்ட் ஷிப்யார்ட் லிமிடெட் மூலமா 4 ஸ்டெல்த் ஃப்ரிகேட் ஷிப்புங்களை உருவாக்குறதுக்கான ஒப்பந்தம் ஃபைனல் ஆச்சு. இந்த 4 போர் கப்பல்ல 2 ரஷ்யாவுல வச்சு உருவாக்கப்பட்டதாகவும் மிச்ச 2 போர் கப்பலை ரஷ்யாவோட உதவியோட இந்தியாவிலே கட்டுமானம் பண்ண முடிவு பண்ணாங்க. ரஷ்யாவோட அட்வான்ஸ்ட் டெக்னாலஜில உருவாக்கப்பட்டு வந்த 2 ஃப்ரிகேட் ஷிப்புங்களும் 2024க்கு முன்னாடியே இந்திய கடற்படையில இணைக்கப்பட வேண்டியதுங்க. ஆனா 2022ல உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல நேரடியான போர் ஏற்பட்ட காரணத்தினால இந்த ஃப்ரிகேட் ஷிப்போட கட்டுமானமும் பாதிக்கப்பட்டுச்சுன்னு ஜியோபொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இந்த சிச்சுவேஷன்ல 2024 டிசம்பர் மாசத்தப்ப ரஷ்யாவுல உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ஃப்ரிகேட் ஷிப்பான டுஷியல் இந்திய கடற்படையில அதிகாரப்பூர்வமா இணைக்கப்பட்டுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரஷ்யா நம்ம கிட்ட ஒப்படைக்க வேண்டிய 2வது ஃப்ரிகேட் ஷிப்பான டமல் ஜூலை 1, 2025 அன்னைக்கு இந்திய கடற்படையில இணைக்கப்பட இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இந்திய கடற்படையில இணைக்கப்பட்டிருந்த டுஷியல் ஃப்ரிகேட் ஷிப்பை விட ஸ்டெல்த் டெக்னாலஜிலையும் தாக்குதல் நடத்தக்கூடிய திறன்லையும் டமல் ஃப்ரிகேட் ஷிப் அட்வான்ஸா உருவாக்கப்பட்டிருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. ஏற்கனவே இணைக்கப்பட்ட INS டுஷில், இப்போ இணைய போற INS டமல்னு இந்த 2 ஃப்ரிகேட் ஷிப்புமே ஸ்டெல்த் டெக்னாலஜியோட உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால இந்தியாவோட எதிரி நாடுங்க கிட்ட இருக்கிற ராடார்ல சிக்காம எதிரிங்க மேல துல்லியமான தாக்குதலை இந்த ஃப்ரிகேட் ஷிப்பால நடத்த முடியும். இப்போ இந்திய கடற்படையில இணைய போற INS டமல் ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 410 அடி நீளமும் 56 அடி அகலமும் கொண்ட இந்த போர் கப்பலானது பாகிஸ்தானை டார்கெட் பண்ற விதமா அரேபியன் சீல நிறுத்தப்பட இருக்குங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல ஏறத்தாழ 5 நாள் வரைக்கும் நடந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகான போர்ல பாகிஸ்தானோட ராணுவ தளங்களை குறிவச்சு இந்திய விமானப்படையும் இந்திய தரைப்படையுமே நேரடி தாக்குதலை நடத்தினாங்க. ஆனா அந்த டைம் இந்திய கடற்படை பாகிஸ்தான் மேல நேரடி அட்டாக் பண்ணலனாலும் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பயத்தை கொடுக்கிற விதமா INS விக்ராந்த் ஏர்கிராப்ட் கேரியரை வச்சு பேட்டில் குரூப்போட பாகிஸ்தானோட கடல் பகுதியில தாக்குதலுக்கான நேவல் பிளாக்கெட்டை உருவாக்குனாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிச்சுவேஷன்ல இப்போ இணைய போற INS டமல் ஃப்ரிகேட் ஷிப் ஆனது பாகிஸ்தானை டார்கெட் பண்ணிருக்கக்கூடிய காரணத்தினால நேரடியான போர் ஏற்பட்டுச்சுன்னா பாகிஸ்தானுக்கு மோசமான அழிவை கொடுக்கும்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. குறிப்பா இந்த டமல் போர் கப்பல்ல இருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால தடுக்க முடியாத ஆயுதமா இருக்க பிரம்மோஸ் சூப்பர்சானிக் மிசைலை லான்ச் பண்ண முடியும். இந்த ஃப்ரிகேட் ஷிப்ல இருந்து லான்ச் பண்ணக்கூடிய பிரம்மோஸ் மிசைலுங்க கடல் பரப்புல தாழ்வா பறந்து எதிரிகளோட நேவல் அசெட்ஸ்களை துல்லியமா தாக்கி அழிக்கும். பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு ஏதுவான ராணுவ நகர்வுகளை இந்தியா பண்ணிட்டு வரக்கூடிய இதே வேளையில இந்தியா மட்டும் இல்லாம அமெரிக்காவே யோசிக்காத வகையில சீனா இப்போ புதுசா ஒரு ஆயுதத்தை களத்துல இறக்கிருக்காங்க. இந்த மாதிரியும் ஒரு ஆயுதத்தை உருவாக்க முடியுமான்னு கேக்குற நம்மள யோசிக்க வைக்கிற விதமா தான் சீனாவோட PLA அரசாங்கம் மஸ்கிட்டோ இன்செக்ட் பேட்டர்ன்ல குட்டி ட்ரோனை உருவாக்கியிருக்காங்க. இப்போ இருக்கிற மாடர்ன் வார்ஃபேர் டேங்க்ஸ்ங்க, ஆர்ட்டிலரி கன்ஸ்ங்க, ஃபைட்டர் ஜெட்ஸ்ங்களை விட ஹைப்பர்சானிக் மிசைலையும் ட்ரோன்ஸ் மையமா வச்சு தான் நடந்துகிட்டு இருக்குன்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணமே 2022ல தொடங்கின உக்ரைன் ரஷ்யா போராதான் இருந்துகிட்டு இருக்குங்க. ஏன்னா இந்த போர்ல ரஷ்யாவை சமாளிக்கிறது கஷ்டமா இருக்கக்கூடிய காரணத்தினால
அதனால உக்ரைன் காஸ்ட்லியான மிசைல்ஸ்ங்களை பயன்படுத்துறதை விட விலை கம்மியா இருக்க அட்டாக் ட்ரோன்ஸ்ங்களை அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்க பார்த்து மிடில் ஈஸ்ட்ல நடந்துகிட்டு இருக்க இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஆகட்டும், இப்போ 12 நாள் நடந்த இஸ்ரேல் ஈரான் போர்லயுமே ட்ரோன்ஸ்ங்க தாக்குதலுக்கான முக்கியமான ஆயுதமா இருந்ததுன்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. அட்டாக் ட்ரோன்ஸ்ங்களை பொறுத்த வரைக்கும் டன்னு கணக்குல எடை இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ்ங்களை தொடங்கி ரொம்ப கம்மியான எடையில 200 கிராம் இருக்கிற அட்டாக் ட்ரோன்ஸுமே ராணுவ பயன்பாட்டுல இருந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இப்போ சீனா உருவாக்கி இருக்கக்கூடிய ட்ரோன் தான் என்டையர்லி டிஃபரண்டா ஒரு இன்செக்ட் பேட்டர்ன்ல உருவாக்கி இருக்காங்க. மஸ்கிட்டோ மாதிரி 2 குட்டி ரக்கையோட உருவாக்கப்பட்டிருக்க சீனாவோட இந்த ட்ரோன் ஆனது 3 சென்டிமீட்டருக்கும் குறைவா குட்டியா உருவாக்கப்பட்டிருக்குங்க. நானோ டெக்னாலஜி பேட்டர்ன்ல குட்டியா உருவாக்கப்பட்டிருக்க இந்த ட்ரோன்ல அட்வான்ஸ்டான சென்சார்ஸையும் சர்வேலன்ஸ் பண்றதுக்கான எக்யூப்மெண்ட்டையும் சீனா இதுல பொருத்தி இருக்காங்க. இந்த மஸ்கிட்டோ ட்ரோனை பல வகையான ஒர்க்குக்கு பயன்படுத்த முடியும்னு எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இயற்கையால ஏற்படக்கூடிய டிசாஸ்டர் அப்ப மனுஷங்க எங்க சிக்கி இருக்காங்கன்றத இந்த மஸ்கிட்டோ ட்ரோனை பயன்படுத்தி ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி சில நல்ல விஷயத்துக்கு இந்த மஸ்கிட்டோ ட்ரோனை பயன்படுத்த முடிஞ்சாலும் ராணுவ ரீதியா ஸ்பை வேலை பார்க்கிறதுக்கு இந்த மஸ்கிட்டோ ட்ரோன் ஏதுவா இருக்கும்னு எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. ஏன்னா சைஸ்ல ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கக்கூடிய காரணத்தினால பார்டர்ஸை கடந்து எதிரி நாடுகளை கண்காணிக்கிறதுக்கும், இது மட்டும் இல்லாம தனக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளோட ராணுவ தளங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஆயுதங்கள் இருக்குதுன்றத இந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி துல்லியமா கண்காணிக்க முடியும்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. சீனா உருவாக்கி இருக்க இந்த மஸ்கிட்டோ ட்ரோன் ஆனது சீனாவுக்கு நேரடியான எதிரி நாடுகளா இருக்க அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் தான் அதிகமான அச்சுறுத்தல்னு சொல்லப்படுது. குறிப்பா தென் சீன கடல் பகுதியில் இருக்க அமெரிக்காவோட ராணுவ தளங்களை கண்காணிக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் சீனா இந்தியாவோட பார்டர்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க லடாக்ல இருந்து அருணாச்சல பிரதேச வரைக்கும் இந்தியாவோட சீனாவுக்கு இருக்கக்கூடிய பார்டர்ஸ்ல இந்தியாவோட ராணுவ நகர்வுங்க எந்த மாதிரி இருக்குதுன்றத தன்னோட மஸ்கிட்டோ ட்ரோன்ஸை பயன்படுத்தியே சீனாவால கண்காணிக்க முடியும்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இருந்தாலும் இந்த மஸ்கிட்டோ ட்ரோனால இப்போதைக்கு பெரிய ஆபத்து இல்லைன்னு சொல்லப்படுதுங்க. ஏன்னா சீனாவோட மஸ்கிட்டோ ட்ரோனால கிலோமீட்டர் கணக்குல ரொம்ப டிஸ்டன்ஸ் பயணிக்க முடியாது. சில மீட்டர் தூரம் வரைக்கும் தான் இந்த மஸ்கிட்டோ ட்ரோனால பயணிக்க முடியும்ன்றதுனால லாங் டிஸ்டன்ஸ் போய் ஸ்பை வேலையை இதால பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் இந்த வகையான ட்ரோன்ஸ்ங்க ஊடுருவறதை கண்டுபிடிக்கிறதும் சவாலான விஷயமா இருக்கும் தான் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. எதிர்வர காலத்துல இந்த வகையான மஸ்கிட்டோ ட்ரோன்களை சீனா மேசிவா உருவாக்குற பட்சத்துல அது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நேரடியான பாதுகாப்பு அச்சுறுத்தலை கொடுக்கும்னு சொல்லப்படுது. இந்த சிச்சுவேஷன்ல சீனாவோட மஸ்கிட்டோ ட்ரோன்களை துல்லியமா கண்டுபிடிக்கிறதுக்கும் தாக்கி அழிக்கிறதுக்கு ஏதுவான டெக்னாலஜியை இந்தியாவும் அமெரிக்காவும் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீனாவையும் ஸ்பை வேலையும் பிரிக்க முடியாதுன்றது உலகத்துக்கே நல்லா தெரிஞ்ச விஷயம் தாங்க. ஏற்கனவே ஸ்பை பலூன்களை பயன்படுத்தி அமெரிக்காவோட வான்பரப்புக்குள்ள சீனா நேரடியா ஊடுருவனாங்க. அப்ப அமெரிக்காவோட ஏர் போர்ஸ் ஏர் டு ஏர் மிசைல்ஸ் பயன்படுத்தி சீனாவோட ஸ்பை பலூன்களை தாக்கி அழிச்சாங்க. ஏன் இந்தியாவுக்கு கூட சீனாவோட ஸ்பை பலூன்களால நேரடியான பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுச்சு. இப்படி இருக்க பார்த்து சீனா தன்னோட டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறதை விட்டுட்டு இந்த மாதிரி உளவு பார்க்கறதுக்காகவே தனித்துவமான மஸ்கிட்டோ ட்ரோன் எல்லாம் உருவாக்கிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு எதிராக செயல்படணும்ன்ற மனநிலையில இருந்து சீனா எப்பவுமே வெளியே வந்ததே கிடையாது. ஆபரேஷன் சிந்தூர் அப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல நேரடி ராணுவ மோதல் ஏற்பட்டப்ப கூட சீனா பல வகையில பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சிச்சுவேஷன்ல இப்போ சீனாவுல நடந்த ஷாங்காய் உச்சி மாநாட்டிலுமே பாகிஸ்தானோட பயங்கரவாதத்தை கண்டிக்கிறத கைவிட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஒப்பந்தங்களை கொண்டு வர பார்த்து இந்தியாவை கோவப்படுத்தினாங்க. இப்படி டிப்ளமேட்டிக்காவும் ராணுவ ரீதியாவும் இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்க சீனாவை சமாளிக்கிறதுக்கு ஏதுவா இந்தியா தன்னோட ராணுவ பலத்தை பல மடங்கு அதிகமாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்குதுன்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. சீனா உருவாக்கி இருக்க மஸ்கிட்டோ ட்ரோனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ இது வரைக்கும் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் எங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாவோ இல்லனா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயுதங்கள் மூலமாவும் போர்கள் மூலமாவும் உலகத்தை ஆட்டி படைக்கணும்னு நினைக்கிற வல்லரசுங்களோட அதிபருங்க மக்களை அழிக்கிற போருங்களை அடியோட கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, இருப்பிடம் மாதிரியான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு நல்ல டிஃபென்ஸ் ஜியோபாலிட்டிக்ஸ் தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.